எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான காலை வேளையிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பாருங்கள். ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவம் என்று சொன்னாலே அதில் மன்னிப்பு தான் முக்கியத்துவம் பெறுகிறது. மன்னிப்பு இல்லாமல் கிறிஸ்தவமே இல்லை. தேவன் நம்முடைய பாவங்களை மன்னித்தார். தேவன் நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்தார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக சிலுவையில் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி அவரை பலியாக ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இப்போ கவனித்து பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக பலியானது நிமித்தம் தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார், நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், நம்முடைய மீறுதல்களை எல்லாம் மன்னித்தார். ஸோ மன்னிக்கிற தேவன். இப்போ எல்லா விசுவாசிகளும் பாருங்களேன், ஒருத்தர் போய் சொல்லுவாங்க, ஒருத்தர் திருடுவாங்க, ஒருத்தர் கொலை பண்ணியிருப்பாங்க, ஒருத்தர் கீழ்ப்படியாமல் இருப்பாங்க, ஒருத்தர் முரட்டாட்டம் பண்ணுவாங்க, ஒருத்தர் அவிசுவாசத்தில் இருப்பாங்க, ஒருத்தர் அடுத்த ஒரு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்படி பலதரப்பட்ட பாவத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஏசப்பாட்ட வரும்போது என்ன ஜெபம் பண்ணுவாங்க? என்ன மன்னியும் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறக்கணிக்காமல் அவர்களை ஏற்றுக்கொண்டு அவர்களை மன்னிக்கிறார். உன் பாவத்தை தான் மன்னிப்பேன், உன் பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு அவர் சொல்றாரா? இல்லை. தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் அவர் புறக்கணிக்கிறது இல்லை. அப்போ அதுபோல தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நீங்களும் ஒருவருக்கொருவர் தயவாய் இருந்து ஒருவர் உங்களுக்கு விரோதமாய் செய்த அக்கிரமங்களையும் மீறுதலையும் மன்னியுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நமக்கு மன்னிக்கிறார், ஆனால் நாம் மற்றவர்களுக்கு மன்னிப்பது இல்லை. இதுதான் கிறிஸ்தவம் வளராமல் போவதற்கு ஒரு காரணம். பாருங்க, இயேசுவை பின்பற்றுகிற மனிதர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் அல்ல. பயங்கரமான துன்மார்க்கத்திலிருந்து, பலவிதமான பாவ அடிமைத்தனத்திலிருந்து வந்தவர்கள். இப்பொழுது தேவன் நமக்கு நம்முடைய அக்கிரமத்தை மீறுதலை மன்னித்திருக்கிறார், ஆனால் நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறோமா என்று சொன்னால் நாம் மன்னிப்பதே இல்லை. விசேஷமா பாருங்களேன், சில குடும்பத்துல கணவன் மனைவியை மன்னிக்க மாட்டேங்கிறான். கடந்த நாள்ல என் நண்பர் ஒருவர் சொன்னார், அவர் மனைவி பேசின வார்த்தை அவருக்கு பிடிக்கலையாம். உடனே பாருங்க, சாப்பிட்டுட்டு இருந்த சாப்பாடு தட்டை தூக்கி எரிஞ்சிட்டு அவர் கோபத்தில் எந்திரிச்சு வெளியே போயிட்டேனார். சரி, ஏதோ ஒரு ஆத்திரத்தில் செஞ்சிட்டார். அவர் சொல்றார், 10 நாளாக நான் வீட்டில் சாப்பிடலை, என் மனைவி கையால் சாப்பிடலை, டெய்லி ஹோட்டலில் சாப்பிட்டேன். அப்போ பாருங்க, அந்த இருதயத்தில் எவ்வளவு ஆக்ரோஷம், ஆணவம், இருதய கடினம், அன்பற்ற மன்னிப்பற்ற ஒரு இருதயம் காணப்படுதுன்னு பாருங்க. அப்போ நான் சொன்னேன், எப்போ அது உன் ஒய்ஃப் தானே, சரி அவ தப்பே பண்ணியிருந்தாலும் ஏன் மன்னிக்க கூடாது? அமைதியா இருந்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சில கணவன்மார்கள் மனைவியை மன்னிக்கிறது இல்லை, சில மனைவிகள் கணவர் செய்த சின்ன தப்பை மன்னிக்கிறது இல்லை, சில பெற்றோர்கள் பிள்ளைகள் செய்கிற தப்பை மன்னிக்கிறது இல்லை. பாருங்க, ஒரே சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு விரோதமாய் ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்கன்னா பிறகு அவங்க சொல்றாங்க, நான் சாவுற வரைக்கும் அவன்கிட்ட பேச மாட்டேன். அப்போ நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இல்லையே, நீங்க சத்தியத்தை அறியலையே. தேவன் உனக்கு மன்னித்தார், ஆனா நீ மற்றவனுக்கு மன்னிக்க மாட்டேன்னு சொன்னா தேவன் எப்படி உங்களிடத்துல அன்பா இருப்பார்? கவனிங்க, மன்னிப்பு தேவ பிள்ளைகளின் அடையாளமாயிருக்கிறது. மன்னிக்க மாட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா வசனமும் சொல்லுது, நீ மற்றவர்கள் செய்த குற்றத்தை அவர்களுக்கு மன்னிக்கலைன்னா கர்த்தரும் உனக்கு உன் பாவத்தை மன்னிக்க மாட்டார். நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. அப்ப கவனிங்க, இன்னைக்கு நீங்க மற்றவர்களுக்கு மன்னிக்கிறீங்களா? சில சொல்லுவாங்க, எனக்கு அவரை பார்த்தாலே பிடிக்கல பிரதர், பார்த்தாலே எரிச்சல் வருது. அப்போ உங்க ஆவி சரியில்லைன்னு அர்த்தம். எதுக்கு ஒரு நபரை பார்த்தாலே எரிச்சல் வருது, பார்த்தாலே பிடிக்கல? உங்க உள்ள இன்னும் உடைக்கப்படலைன்னு அர்த்தம், நீங்க இன்னும் கிறிஸ்துவுக்குள் உருவாகலைன்னு அர்த்தம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை பின்பற்றுவீர்களானால், கர்த்தரை விசுவாசிப்பீர்களானால், கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்க மற்றவங்களுக்கு மன்னிக்கணும்.
நம்ம செஞ்ச பாவம் அந்தரங்கத்தில் எவ்வளோ பெருசு, அதெல்லாம் அவர் நமக்கு மன்னிக்காருல்ல. அப்போ நாம் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டாமா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான அந்த காலை வேளையில் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிற ஒரு மன்னிக்கிற சுபாவத்தை உமது பிள்ளைகளுக்கு கட்டளையிடும் ஆண்டவரே. ஆண்டவரே, உமது பிள்ளைகளின் இருதயம் யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன், யார்கிட்டையும் நான் பேச மாட்டேன், இனி அவங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு கசப்பு, வெறுப்பு, வைராக்கியத்தோடு இராதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்க சுவாமி. உமது அன்பு கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தின் மூலமாக உமது பிள்ளைகளை உணர்த்தி அவர்கள் மனம் திரும்ப உதவி செய்யுங்க. வீணான வீம்பு வைராக்கியத்தை விட்டு குணப்படும்படி உதவி செய்யுங்க. உங்கள் அன்பு கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அற்புதர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.